இன்று அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலே ஔவை பிராட்டியாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை இன்று உங்களுக்கு சொல்லுவதன் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கதை என்ன என்பதை பார்ப்போம். ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை பேயாக ஆக்குவதும் அல்லது தாயை தெய்வமாக ஆக்குவதும் அந்த பிள்ளையினுடைய தார்மீக கடமை என்பதை உணர்ந்து படிக்க வேண்டிய காலத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த காணொளியை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஒரு நாள் ஒரு அழகான இளைஞன் தனி வழியே நடந்து போய் கொண்டிருக்கின்றான். சிறிது தூரம் அவன் யோசனையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய கண்ணிலே ஒரு மிகப்பெரிய மாளிகை தென்படுகின்றது. அந்த மாளிகையின் அழகை கண்டு பிரமித்த அந்த இளைஞன் கடுமையான யோசனையில் முன்னோக்கி நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றான். அவன் போகின்ற அதே நேரத்தில் ஒரு பூப்பந்து அந்த வீட்டு மதில் சுவருக்கு வெளியில் வந்து விழுகின்றது. அந்த வீட்டுக்கு நல்ல உறுதியான ஒரு மதில் சுவர் போடப்பட்டிருந்தது. அந்த மதில் சுவருக்கு வெளியே வந்து பூப்பந்து விழுகின்றது. அந்த பூப்பந்து விழுந்ததை கவனித்த இளைஞன் நின்று அதை கையில் எடுக்கின்றான். அப்பொழுது அந்த மாளிகைக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த பூப்பந்தை உள்ளே வீசி விடுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அதை கூறியவர் ஒரு பெண். அந்த பெண்ணுடைய குரல் இனிமையை கேட்ட இந்த இளைஞன் அந்த குரலுக்குரிய பெண் யார் என்று பார்க்க வேண்டும் என்ற அவனை தூண்டுகின்றது. எனவே அவன் பூப்பந்தை வீசி விடாமல் அந்த சுவரில் மீது ஏறி அந்த பந்தை வீச எத்தனிக்கின்றான். அப்பொழுது அங்கே விளையாடி கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய கண்ணும் இந்த இளைஞனுடைய கண்ணும் சந்திக்கின்றன. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொல்லில் ஏது பயன் என்பது போல அவர்கள் இருவருடைய கண்களும் சந்தித்தவுடனேயே இருவருக்கும் காதல் மலர்கின்றது. ஒருவரை ஒருவர் விரும்பினாலும் கூட அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு கதைத்து கொள்வதற்கு வசதி இல்லை என்பதனால் இளைஞன் மெதுவாக அந்த மதில் சுவரிலிருந்து கீழே இறங்கி மெதுவாக நடந்து போய்கொண்டிருக்கின்றான். அவன் சென்றுவிட்ட பின்னரும் கூட அந்த யுவதிக்கு அந்த இளைஞன் மேலேயே எண்ணமாக இருந்தது. உடனே அவள் தன்னுடைய தோழியின் மூலமாக அந்த இளைஞன் யார், எங்கிருந்து வந்தான் என்பது போன்ற விவரங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். காதல் கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தை எழுதி அவனிடம் சேர்க்கும் பொறுப்பை அவருடைய தோழிக்கு கொடுக்கும் பொழுது தோழியும் அதே போல் அந்த கடிதத்தை அவனிடம் கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தை வாங்கியவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம், அவன் படிப்பறிவில்லாதவன். கடிதத்தை அவனால் வாசிக்க முடியவில்லை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் தனக்கு நம்பிக்கையான ஒரு நண்பனிடம் அந்த கடிதத்தை எடுத்து கொண்டு செல்கின்றான். அந்த நண்பன் சத்தமில்லாமல் மெதுவாக மௌனமாக அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறான். வாசித்து பார்த்த நண்பன் உடனேயே தனக்குள்ளே ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளுகின்றான். இந்த கடிதத்தை கொண்டு வந்த இளைஞனுக்கு வாசிக்க தெரியாது. இந்த கடிதத்தில் என்ன இருக்கின்றது என்பதும் அவனுக்கு தெரியாது. எனவே இந்த பெண் அவனை விரும்புகின்றாள் என்பது அவனுக்கு தெரியவே தெரியாது. எனவே அந்த பெண்ணை நாம் ஏமாற்றி நாம் திருமணம் செய்து கொண்டால் அந்த வீடு, சொத்து, பணம் எல்லாம் நமக்கு வரும் என்று ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்ட அவன் தன்னுடைய பெயரை இட்டு அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுகின்றான். இவ்வாறு தொடர்ந்து பல கடிதங்கள் வந்தாலும் கூட அந்த எல்லா கடிதங்களுக்கும் அந்த நண்பனே தான் பதில் எழுதி அனுப்புகின்றான். அந்த நண்பனுடைய பதிலும் அந்த பெண் உண்மையிலேயே அந்த பந்தை எடுத்து போட்ட இளைஞன் தான் எழுதுகின்றான் என்று நினைத்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அவர்கள் திருமணமும் நடந்து முடிந்தது. திருமணம் நடந்து முடிந்த பிறகு அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த இளைஞன் தனக்கு கடிதம் வரவில்லையே என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த தன்னுடைய நண்பன் அவனை தேடி வந்து நடந்த விவரங்கள் அனைத்தையும் அவனிடம் கூறுகின்றான். இவை அனைத்தையும் கேட்ட நண்பன்
அவனுக்கு உண்மையிலேயே மிகுந்த கவலை ஏற்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதே என்று நினைத்து அவன் மிகவும் வேதனைப்பட்டான். அல்லது நான் படித்திருந்தால் அந்த யுவதியை திருமணம் செய்து கொண்டு இந்நேரம் சந்தோஷமாக இருக்கலாமே. என்னுடைய படிப்பறிவு இல்லாததன் காரணமாகத்தானே இந்த கடிதத்தை நான் அவனிடம் கொடுத்தேன். அவன் இவ்வாறு துரோகம் செய்து விட்டான் என்று நினைத்து நினைத்து வேதனையில் வாடிய அவன் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ளுகின்றான். தற்கொலை செய்து கொண்ட அவன் சிறிது காலத்துக்கு பிறகு அந்த ஊரிலே இருந்த ஒரு பாழடைந்த மண்டபத்தில் வந்து பேயாக தங்கியிருந்ததாக ஔவையாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலே இது சொல்லப்படுகின்றது. அவன் அந்த மண்டபத்திலே பேயாக தங்கியிருந்து அங்கு வருகின்ற இளைஞர்களையும் யுவதிகளையும் வதைத்ததாக அந்த ஊர் மக்கள் சொல்லுகின்றார்கள். காரணம், தன்னுடைய காதல் தோல்வி அடைந்தது என்பதனால்தான். எனவே இவ்வாறு இருக்கின்ற காலத்தில்தான் ஔவை பிராட்டியார் அங்கே வருகின்றார். ஔவை பிராட்டியார் வந்த பிறகு அந்த ஊர் மக்களை சந்திக்கிறார். ஊர் மக்களோடு அன்பாக பேசி பழகிய பிறகு இருள் சூழ்ந்துவிட்டது. எனவே அதற்கு மேல் அவரால் முன்னோக்கி போக முடியாத காரணமாக அந்த ஊரிலேயே தங்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார். அந்த மக்கள் அவர்களுக்கு ஔவை பிராட்டியாருக்கு நல்ல உபசாரம் செய்து இரவு உணவையும் கொடுக்கிறார்கள். உடனே ஔவையார் உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டு உணவை அருந்திவிட்டு அங்கிருந்து அந்த பாழடைந்த மண்டபத்திலே போய் தங்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார். அவர் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் அவரை தடுக்கிறார்கள். அந்த மண்டபத்திலே ஒரு பெரிய பேய் இருக்கிறது. அந்த பேய் பல இளைஞர்களை வதைத்திருக்கின்றது. நீங்களும் அங்கே சென்றால் உங்களையும் வதைத்து கொன்றுவிடும். அதனால் அங்கே போகாதீர்கள், எங்களோடு தங்குங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். ஔவைக்கு ஒரு துணிவு வந்து அவர் சொல்லுகின்றார், அந்த பேயெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. நான் அவை எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டேன் என்று கூறிவிட்டு ஔவையார் சென்று அந்த பாழடைந்த மண்டபத்திலே தங்குகின்றார். தங்கி சிறிது நேரத்தின் பின்னர் அந்த பேய் உண்மையாகவே வருகின்றது. ஔவையின் முன்னே தோன்றி ஔவையாரை கொலை செய்ய போகின்றேன், வதைக்கப் போகின்றேன் என்று வருகின்ற பொழுது ஔவையார் சிரித்து கொண்டே சொல்லுகின்றார், சற்று பொறு, இந்த பாடலை கேள், நீ யார் என்றது எனக்கு தெரியும். கேட்ட பிறகு நீ என்னை கொலை செய்வதாக இருந்தால் செய்யலாம் என்று சொல்லுகின்றார். சொல்லி இந்த பாடலை பாடுகின்றார். அதுதான், வெண்பா இருகாலி கல்லானை வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே பிறர் நகைக்க பெற்றாலே எற்றோ மற்றற்று என்று கூறிவிட்டு, நீ இப்படி கல்வி அறிவு இல்லாத ஒரு மகனை பெற்ற தாய் இருக்கின்றாலே, அந்த தாயை போய் நீ கொலை செய் பேயே என்று அந்த பேயை விரட்டுகின்றார். இதை கேட்ட அந்த பேய் வெட்கத்திலும் அச்சத்திலும் விழுந்ததாகவும் அந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. சொல்லி அந்த பேய் ஓடிவிட்டதாகவும் சொல்லுகின்றார்கள். மறுநாள் ஊர் மக்கள் ஔவையாரை சென்று அந்த மண்டபத்திலே பார்த்த பொழுது ஆச்சரியப்படுகின்றார்கள். ஔவையாரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு இந்த இரவு அந்த பேய் வந்ததா, உங்களை ஒன்றும் செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள். ஔவையார் நடந்த கதை அவ்வளவையும் அவர்களிடம் சொல்லவும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேய் அன்றோடு அந்த ஊரை விட்டு போய்விட்டது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த கதையிலிருந்து ஔவையாருடைய வாழ்க்கையிலே உண்மையில் நடந்த சம்பவம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. கல்வி மனிதனுடைய வாழ்க்கை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவனுக்கு மிகவும் துணையாகவும் உதவியாகவும் இருக்கின்றது. அறிவை வளர்த்து கொள்ள உதவுகின்றது. ஊர் மக்களோடு சந்தோஷமாக அல்லது உறவுடன் வாழ்வதற்கு வழிவகுக்கின்றது. மனிதனை மனிதனாக மற்றவர்கள் மதிப்பதற்கு கல்வி அவனுக்கு உதவி செய்கின்றது. இவ்வாறு பல்வேறு வழிகளில் உதவுகின்ற கல்வியை நாம் கட்டாயம் கவனத்துடன் கற்க வேண்டும். கற்றால்தான் உண்மையிலேயே வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் என்பது அறிஞருடைய வாக்குகளாகும். வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார்? ஒருமையில் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்று சொல்லுகின்றார். ஒரு பிறவியிலேயே நாம் கற்கின்ற கல்வி நமது 7 பிறவிகளிலும் நமக்கு உதவும் என்பது அதன் கருத்து. அதே போன்ற ஆட்சி திறமையும் ஆளும் திறமையும் கவித்துவமும் கொண்ட ஒரு மன்னன் அவர்தான் அதிவீர ராமபாண்டியன் என்பவர். அவர் சொல்லுகின்றார், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லுகின்றார்.
எனவே கற்றுக்கொள்ளுவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்துதான் இவையெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு கற்பதன் அவசியம் பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நம்மளுடைய நாட்டுப்புற பகுதியிலே ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இருக்கின்றது. பொதுவான மக்கள் சொல்லுவார்கள், கண்டதை கற்க பண்டிதனாவான் என்று சொல்லி. இது ஒரு சரியான பழமொழியை தவறாக புரிந்து கொண்டது. அதாவது கண்டதை கற்க என்றவுடன் இளைஞர்கள் கண்டதையெல்லாம் கற்பார்கள், தேவையற்றதான் கற்பார்கள். ஆனால் கண்டு அதை கற்க ஒரு மனிதன் பண்டிதன் ஆவான் என்பதுதான் உண்மை. ஒரு மனிதன் பண்டிதன் ஆவதற்கு எது எது தேவை என்று கண்டு அவற்றை கற்றால்தான் பண்டிதனாக முடியும் என்பதை நினைவில் கொண்டு இளைஞர்களும் யுவதிகளும் பாடசாலை மாணவிகளும் பெற்றோர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை சரியாக புகட்ட வேண்டும், அதோடு ஒழுக்கத்தையும் புகட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த காணொளியை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த காணொளியில் சொல்லப்பட்ட கதை உண்மையோ பொய்யோ, ஆனால் இவையின் வாழ்க்கையில் நடந்ததாகத்தான் இதுவரை காலமும் நம்பப்படுகின்றது. எனவே அந்த கதையை உண்மையில் கேட்கின்ற நாம் இது கதையாக எடுத்துக்கொள்ளாமல் உண்மையில் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பதற்கு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு இதை போன்ற மற்றும் ஒரு காணொளியை உங்கள் முன் சமர்ப்பிக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன் என்று அன்புடன் வணக்கம் கூறுவதோடு, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.